ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ப்ளஸ் 30 குவீன்ஸ். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் நீங்கள் எங்கே போனாலும் இர்ஃபானோட வீடியோ தான் வருது. எல்லாரும் இர்ஃபானை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் இர்ஃபானை திட்ட வரல. இதுக்காக இர்ஃபானை உனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கும் என்னை யாருன்னே தெரியாது. நான் இங்கே வேலூரில் இருக்கேன், அவர் எங்கேயோ சென்னையிலையோ எங்கேயோ இருக்கார் போல இருக்கு. நான் ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, இதுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போ. இர்ஃபான் பண்ண விஷயத்த பத்தி யூடியூப்ல எல்லா யூடியூப் சேனல்ஸும் மேக்சிமம் பெரிய பெரிய யூடியூப் சேனல் வந்து சின்ன சின்ன யூடியூப் சேனல் வரைக்கும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் அவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல உண்மையாலுமே இர்ஃபான் மேலேயே தப்பு? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இர்ஃபான் மேலேயே தப்பு? இர்ஃபான் மேல தப்பு இருக்கு. ஆனா இர்ஃபான் மேல மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆதியில இருந்தே பணக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட அமைதியா தான் இருப்பாங்களாம். ஆனா இந்த பாதியில பணக்காரங்க ஆகுறாங்க பாருங்க, அவங்க தான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்களாம். இந்த ப்ராவர்ப நேத்து நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா, இர்ஃபானை பத்தி, அதோட கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் நான் இதை இப்ப இங்க சொல்றேன்னா, எங்கேயோ இருந்த அவரு இப்போ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல லக்ஸுரியா வீடு கட்டி அவரோட லைஃப் ஸ்டைலே மாறி போய் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, பாட்காஸ்ட் பண்றதுல இருந்து எல்லாமே பண்றாருன்னா இதெல்லாம் யாரால? நம்மளாலதான். ஓகேவா? அதாவது நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்றத மறந்துடவே கூடாது. அதுதான் நம்ம ஒரு நல்ல உயரத்துக்கு நம்மளை கூட்டு போகும். சரிங்களா? இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா, யூடியூப்ல சோஷியல் மீடியால நிறைய நல்ல நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் தேடி பார்க்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஃபுட் vlog பண்றது, நார்மலான டிராவல் vlog பண்றது, டான்ஸ் பண்றது, டேர் பண்றது, இந்த மாதிரி தேவையில்லாத நமக்கு, அதாவது நமக்கு வாழ்க்கையில என்டர்டெயின்மெண்ட் தேவைதான், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி பண்றவங்களுக்கே ஒரு பெரிய ரசிகராவோ, நான் உங்களோட ஃபேனு, நான் உங்களுக்கு என் தலைவனை இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லி இவங்களோட சேனலை உண்மையிலே நாம தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாருன்னா யாருக்கு காரணம்? நம்ம தான். அவரோட வீடியோவை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் யார் பார்க்குறாங்கன்னு கேட்டால் நாம தான் அவங்களோட வீடியோலாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்து இப்போ இந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கோம். உடனே நீ கேட்காது, நீ யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நல்ல காஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. என்னோட பழைய வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது தெரியும். நான் இதை ஒரு நல்ல காஸ்க்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றும் நான் அவ்வளோவா ஒன்றும் ஏர்ன் பண்ணவே கிடையாது. நான் சைடில் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து இந்த வர இன்கம்மை நான் ஒரு விஷயத்துக்காக போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சொல்றது எதுக்காகனா, அவரை திட்டி திட்டி தீர்க்கறதுக்கு பதிலா மக்கள் நாம தான் மாறிக்கணும். இந்த மாதிரியான ஆட்களை நம்ம மேல ஏத்தி ஏத்தி விட அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நாம ஒரு பெரிய செலிபிரிட்டி, நாம தான் எல்லாமே, நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, மத்தவங்களாம் நம்மளுக்கு கீழே, நம்ம வந்து பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசுறோம் பழகுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுமே அவங்க ஒரு பெரிய ஆளா கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள, கீழேன்னு கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்மியா இருக்க ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க கிட்ட கூட அவங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய அனுபவமும் பட்டிருக்கேன். ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இர்ஃபானை திட்டுறதுக்கு பதிலா நாம வந்து திருத்திக்கணும். எத்தனை பேர் பர்வீன் சுல்தான் அவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல்ல எனக்கு கூட அவங்க என்ன ரொம்ப பேசுறாங்களேன்னு இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் அவங்களோட ஒரு சில விஷயம்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோன்ட் சேஸ் தி ஸ்னேக், ட்ரீட் தி வெனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த பழமொழியை நான் இங்க சொல்றேன்னா, உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படுது, உங்களை ஒருத்தவங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திரும்பி போய் அதை அடிச்சு நொடிக்க, அவங்கள ஏதாவது தாக்கி அவங்கள பாதிப்புக்குள்ளாகணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களுக்கு உங்களை ஒண்ணு பண்ணிட்டாங்களா,
அதுக்கான இது ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்க பார்த்துக்கோங்க. உங்கள ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா, அந்த நாய திருப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த நாய் கடிச்சதுக்கு போய் ஊசி போடுங்க. எதுக்காக இப்ப இத நான் சொல்றேன்னா, இப்ப அவன் வளர்ந்து இந்த அளவுக்கு ஆகிட்டான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு நெறைய பேர் இன்னும் நம்ம அவங்களோட வீடியோஸ பார்த்துட்டே தான் உட்காந்துட்டு, அவங்களுக்கு சம்பாரிச்சு குடுக்குறோம். இப்போ அவரு என்ன பண்றாரு? கார்ல போறாரு. நீ எவ்ளோ பெரிய பணக்காரனா இரு. நீ அ ஒரு நல்ல திருநாள், ஈகை திருநாள். ஈகைன்னா என்னன்னு அவருக்கு மீனிங் தெரியுமான்னு தெரியாது. ஈகைன்னா என்னது? கொடுக்கிறது. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்மகிட்ட இருக்க பொருள குடுக்குறது. இருக்கிறவன் இல்லாதவங்க கிட்ட குடுக்குறது. ஈகை அதோட மீனிங்கே தெரியல. ஈகை திருநாள் அப்படின்ற அவரோட அந்த அற்புதமான அந்த திருநாள்ல நீ நல்ல விஷயம் செய்ய தான் போயிருக்க. ஆனா நீ உன்னோட வசதி படைச்சவங்க, உன்னோட பெரிய இடத்துல இருக்கவங்க கூட ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, கார விட்டு இறங்கி வந்தோ, இல்ல அவங்களால வர முடியலனா கூட அவங்களுக்கு கீழ இருக்கவங்களையோ, இல்ல அவங்க ஒரு ஆள வச்சாச்சும் அத எடுத்துட்டு போய் அவங்க கையிலேயே குடுத்து சேர்க்கிறாங்க. ஆனா உன்னால அந்த கார விட்டு கூட இறங்கி வர முடியல. நீ கார்ல இருக்க அந்த சின்ன ஓட்டை வழியாவே எல்லாருக்கும் தூக்கி தூக்கி குடுக்குற. அவங்க இப்ப வந்து குடுக்குறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "என்னங்க இப்படி பண்றீங்க? குடுக்க தானே போறோம். ஏன் இப்படி அசிங்கமா பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறாரு. உனக்கு தான்ப்பா அது அசிங்கம். வெளியில இருக்க அவங்களுக்கு அது அசிங்கம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்பயாவது தான் கிடைக்குது. நீ நல்லா லக்ஸூரியா வாழற, 3 வேளையும் நல்லா வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப வாழற, 3 வேளையும் உனக்கு நல்ல விதவிதமான ஃபுட் கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் யாராவது என்னைக்காவது அவங்களுக்கு குடுக்கும்போது தான். இப்ப ஏன் எல்லாரும் வந்து அவங்க புடுங்குறாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அ இப்ப கோவில்லயே வந்து நெறைய கோவில்ல சாப்பாடு குடுப்பாங்க. சாப்பாடு குடுத்துட்டே வருவாங்க. லைன்ல நின்னுட்டே இருப்பாங்க. 10 பேருக்கு குடுத்த உடனே 11வது பேருக்கு தீர்ந்து போயிடும். நான் அந்த மாரி நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த 11வதா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டைம் பார்ப்பாரு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாரு, நம்ம வந்து லேட்டா போனதுனால தான் நமக்கு கிடைக்கல, தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு, அவர் முந்தி அடிச்சு போக பார்ப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு நெரிசல் ஏற்படும். அதுதான் அங்க நடந்திருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, 10 பேருக்கு இவங்களுக்கு புடவ எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ, இல்ல சாப்பாடு எடுத்து வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம லேட்டா போனா நமக்கு கிடைக்காம போயிடும்னு அந்த ஆதங்கத்துல அவங்க வந்து கைய உள்ள விட்டு விட்டு எடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீ என்ன பண்ணிக்கணும், கொஞ்சமாச்சும் மனுஷ தன்மையோட வெளியில வந்து, உனக்கு ஈகை திருநாள்ல நீ ஈகை தான் குடுக்க போறன்னா, அவங்களும் உனக்கு ஈக்குவலான அவங்களும் மனுஷங்க தானே, சக மனுஷங்க தானே. அவங்க என்ன ஒண்ணு பண்ணிட போறாங்க? இறங்கி வந்து அவங்க கிட்ட நீ குடுத்து, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா, இத விட உனக்கு இந்த வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கும்? இத விட ஒரு அற்புதமான வாழ்நாள நீ வாழ்க்கையில சந்திச்சிருக்க முடியுமா? சொல்லு. ஏன் இல்லாதவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கவே கூடாதா? அவங்களும் உன்ன வாழ்த்துனா உனக்கு ஏதாவது ஆயிடுமா? அ இதுக்கு தான் அந்த பழமொழிய முன்னாடியே சொன்னேன். புரியுதா? இப்ப அந்த பழமொழியோட நீங்க இந்த நேத்து இர்ஃபான் நடந்த விஷயத்த நீங்க லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். கீழ தான் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க திடீர்னு நல்லா அவங்க அவங்க கண்டிப்பா உழைச்சு தான் சம்பாரிச்சிருப்பாங்க. இல்லன்னே சொல்லல. இப்ப இர்ஃபானுக்கு வந்து தானா பணம் வந்துரல. அவரு கஷ்டப்பட்டுருக்காரு, ஒரு எஃபர்ட் போட்டுருக்காரு. நெறைய ஹோட்டல் போய் போய் வீடியோ எடுத்திருப்பாரு, எடிட் பண்ணியிருப்பாரு. எல்லாமே ஓகே தான். அவரு கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. நீ கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்க. அப்ப இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா? அந்த கஷ்டம் உனக்கு தெரியாதா? நீ ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து தானே நீ வந்திருக்க. அப்ப கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா, ஆல்ரெடி கஷ்டப்பட்டவங்களோட கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கலாமா? இது ஒரு விஷயம். 2வது அந்த வீடியோவ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீ நல்லா சிரிக்கிற, அவங்கள கேலி பண்ற, உன் ஒய்ஃப கைய பிடிச்சுட்டு இழுத்துட்டாங்கன்னு சொல்ற. அது எல்லாமே ஒரு தள்ளு முள்ளுல நடந்திருக்கும். அவங்களே கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து உன் ஒய்ஃப கைய பிடிச்சு இழுத்துன்னு இதெல்லாம் என்ன ஒரு இது? இத நீ சரி ஓகே ஃபைன். அத எடிட் பண்ண குடுக்குற. நீ எடிட் பண்ணலனே கூட வச்சுக்க. நீ ஒரு டீம் வச்சிருக்க. அவங்க டீம் எடிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அங்க வேலை செய்றவங்கலாம் 6 அறிவு இருக்க மனுஷங்க தானே. இத எடிட் பண்ணா, இது ஒரு கான்ட்ரோவர்சி ஆகும்னு தெரியுமா? தெரியாதா அவங்களுக்கு? தெரிஞ்சு தானே அப்ப நீங்க எடிட் பண்ணியிருப்பீங்க. அங்க வேலை செய்றவங்கலாம் இத வேணும்னே எடிட் பண்ணி போட்டீங்களா? இது ஒரு கான்ட்ரோவர்சி ஆகணும்னு. இல்ல அங்க இருக்கவங்கலாம் மனுஷத்தன்மை இல்லாதவங்களான்னு எனக்கு தெரியல. எடிட் பண்ணும்போது இர்ஃபான் சிரிக்கிறது, அவங்க இந்த மாரி பேசினதெல்லாம் தெரிஞ்சே நீங்க எடிட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா, நீங்கலாம் இர்ஃபான விட மோசமான மனிதர்கள் தான் நான் சொல்வேன். மனுஷ தன்மையே இல்லாத மனிதர்களா தான் நீங்க இருக்கணும். எனக்கு அதான் புரியல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் நடந்தது. கார் விஷயம். அத பத்தி நம்ம வந்து போதுமான அளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. அத பத்தி பேசுறதுக்கு கூட நமக்கு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, எடிட் பண்ணி போட்டவங்களுக்கும் இது கிடையாது. சரி ஓகேப்பா, நீ போட்டுட்ட. இவரும் இந்த மாரி பண்ணிட்டாரு. ஓகே. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து 1 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இது மாரியான ஒரு கான்ட்ரோவர்சிய வேணும்னே கிரியேட் பண்ணி,
அது மூலியமா திரும்பியும் வந்து நிறைய வியூஸ் போகும். நம்ம வந்து எப்பவுமே ஒரு லைம் லைட்லயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு லைம் லைட்லயே இருக்கணும். நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரணும். எப்பவுமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும். அப்படின்ற மாரி சில பேரோட மைண்ட் செட் எல்லாம் இருக்கும். நெறைய பேர நீங்க பார்த்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலே. அந்த மாரின்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்லயே போயிட்டு இருக்கணும். YouTubeல நம்மள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு பேசுபடு பொருளாவே இருக்கணும் அப்படின்னு இவரு நெனைக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்பலாம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி இவரோட கான்ட்ரோவர்சிஸ் தான் அதிகமா வருது. ஸோ மக்களே நான் என்ன சொல்ல வரேன்னா, YouTubeல நெறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்கு. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. நீங்க டெய்லி எப்படி ஏர்ன் பண்ணலாம்? நீங்க உங்களோட டைம் எவ்வளோ ப்ரீஷியஸ் ஆனது? இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. நெறைய இருக்கு. அதெல்லாம் மக்கள் தேடி தேடி பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 100, 200 சிலதெல்லாம் 10 அந்த மாரி தான் போகுது. அந்த மாரி யூடியூப் சேனல்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஒருத்தவங்க அமேசான் கேடிபிய பத்தி ஒரு 3 பேர் நல்லா சொல்லி தருவாங்க. வீட்ல இருக்க ஹோம் மேக்கர்ஸ் எத்தன பேருக்கு தெரியும்? வீட்லயே ஒரு சின்ன லேப்டாப் வச்சுட்டு, நீங்க வெளியில வேலைக்கு போ முடியல, எங்க ஹஸ்பண்ட் என்ன இந்த மாரி பண்றாரு, சம்திங் ஏதோ என்னால வெளில போ முடியலங்க. அப்படின்றவங்க வீட்லயே புக்க கிரியேட் பண்ணி 10 பைசா செலவில்லாம வெறும் லேப்டாப், நெட் இருந்தா, அமேசான் கேடிபில போட்டு விக்கலாம். உங்களுக்கு அதால காசு வரும்னு எத்தன பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அத சொல்லிக் குடுக்குறதுக்கு எத்தன யூடியூப் சேனல் இருக்கு தெரியுமா? சேமிப்பு அவசியம்னு ஒரு சிஸ்டர் சொல்லி தராங்க. அமேசான் கேடிபி தமிழ்னு ஒண்ணு இருக்கு. செல்ஃப் பப்ளிஷிங் புக் அப்படி தமிழ்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி எவ்ளோ சேனல்ஸ் இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. இந்த மாரி உங்க வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு, உங்க வாழ்வாதாரத்த மேம்படுத்துறதுக்கு, அதாவது அவங்களே இல்லாதப்பட்டவங்க, வீடு கூட இல்ல. அதனால அவங்க வந்து சாப்பாட நோக்கியும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தராங்கன்னா ஓடி போறாங்க. ஆனா, நமக்கு எல்லாமே இருக்கு. சில பேருக்கு அத்தியாவசிய தேவை இருக்கு. அதாவது வசதியான வாழ்க்கை இல்ல. ஆனா, அத்தியாவசிய தேவைகள் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா, அவங்களால அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு முன்னேற முடியாது. எப்படின்னா, லோயர் மிடில் இருக்கவங்களால அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போக முடியாது. ஆனா, நம்மளால அந்த அந்த கிளாஸ நம்ம ரீச் பண்றதுக்கான வழிகள் வந்து தெரியாம இருப்பாங்க. ஆனா, அத விட்டுட்டு அவங்களுமே YouTubeல இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு, உங்க வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கான நல்ல நல்ல விஷயங்கள தேடி தேடி ரிசர்ச் பண்ணி YouTubeல இருந்தே கத்துக்கோங்க. YouTubeல இருந்தே, சோசியல் மீடியால இருந்தே நான் எவ்ளோ கத்துருக்கேன் தெரியுங்களா? நானுமே இப்ப வீட்ல தான் இருக்கேன். ஆனா அது மூலியமா வீட்ல மட்டுமே சும்மாலாம் இல்ல. எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வீட்ல இருக்க எல்லா வேலையுமே நான் செய்றேன். செஞ்சு நான் சைடு இன்கமும் ஏர்ன் பண்றேன். நம்மளோட சேனல்லயுமே ஆல்ரெடி எப்படிலாம் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்றத பத்தியும் போட்டிருக்கோம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிமையாகாதீங்க. ஒரு சிரிப்பா எப்படி சொல்றது? ஒரு ட்ரோல் வீடியோ, ஒருத்தவங்க பேசுறத வச்சு அத காமிக் போட்டு நடுவுல நடுவுல ட்ரோல் பண்றது. ஓகே எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எல்லாமே ஒரு அளவுக்கு மேல தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருத்தர் ஒரு நந்தானா ஒருத்தர் தான். ஒரு ஏட்டுடி தான். ஒரு மதன் கோரி தான். அவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க. வல்லவனுக்கும் வல்லவன் உண்டு. ஓகேங்களா? இங்க எல்லாமே எதுவுமே நிரந்தரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீ ஏட்டுடியா இருக்கலாம். நாளைக்கு உன்ன மிஞ்ச ஒருத்தவன் வருவான். இன்னைக்கு மதன் கௌரியா இருக்கலாம். நாளைக்கு மதன் கௌரிய மிஞ்ச ஒருத்தவங்க வருவாங்க. எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது. சிஎம் பதவியே இங்க நிரந்தரம் கிடையாது. பிஎம் பதவியே இங்க நிரந்தரம் கிடையாது. எதுவுமே இங்க யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நம்மலாம் சாதாரண மனிதர்கள் தான். நம்ம எங்க இருந்து வந்தோன்றத மறந்துடவே கூடாது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போனாலும், எவ்வளோ பேரு எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்ப கூட நம்ம மனுஷங்க இப்படியே தான் இருக்கோம். பணம் வந்துட்டா நம்ம வந்து எல்லாமே மறந்துடுறோம். நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோல, நம்ம எங்க இருந்து வந்தோன்றத யாருமே மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிரு, ஒண்ணுமே இல்லாதவன் ஆயிரு. நாளைக்கு நீ பணக்காரன் ஆவனீன்னா, நீ இல்லாத இடத்துல இருந்து வரும்போது நான் என்ன கஷ்டத்த அனுபவிச்சியோ, அந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு, இப்போ உன்னோட நிலைமையில இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாரி உங்ககிட்ட ஒருத்தவங்க கிட்ட இல்லன்றதுனால இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப கேவலமா பார்க்குறாங்கங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். எல்லா டைமும் கடவுள் உங்களுக்கு குடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அப்பப்போ இயற்கை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஃப்ளட் வருது, எர்த்குயிக் வருது. என்ன வரட்டும். நம்ம மக்கள் அப்படியே தான் இருப்பாங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. கடவுள் தண்டிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா இயற்கை உங்கள கண்டிப்பா தண்டிக்கும். எல்லா மக்களும் சமம்னு நிரூபிச்சது இந்த கொரோனா டைமு, ஃப்ளட் டைமு, எர்த்குயிக் டைமு, சுனாமி டைம் இது எல்லாத்தையும் கடந்து வந்த மக்கள் தான் நாம. தயவு செஞ்சு இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எல்லாரும் மனிதர்கள மனிதர்களா மதிங்க. மத்ததெல்லாம் அடுத்த விஷயம். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இரு. நீ உன்னோட ஜாதியில எவ்ளோ பெரிய உயர்ந்தவனா இரு. ஆனா உன் பக்கத்துல இருக்கவன் அதே 2 கை, அதே 2 கால், அதே 2 காது, அதே ஒரு வாய், அதே ரத்தம்,
டைப் வேணா வேறையா இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு ரத்தம் தான், உனக்கும் ஒரு உடம்புல. அதே மனுஷங்க தான். பக்கத்துல இருக்கிறதும் ஒரு உயிர் தான். உன்னோட உயிருக்கு ஒரு விலை, அந்த உயிருக்கு ஒரு விலைன்னு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல உயிர்களுக்கு விலையே கிடையாது. அதனால எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இருக்கிறவங்க தயவு செஞ்சு இல்லாதவங்க கிட்ட குடுங்க. குடுக்கும்போது கைண்டா குடுங்க. என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்ல, நீ வாங்கிக்க அப்படின்ட்டுன்னு. அதாவது இப்பல்லாம் என்ன சொல்றது? குடுக்கறத வீடியோ எடுத்து போடுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஏன்னா உங்கள பார்த்து 4 பேர் கத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அது கூட உண்மையாவே இருக்கட்டுமே. நான் இன்னைக்கு நீ ₹10 குடுக்குறன்னா, அத பார்த்து இன்னொருத்தன் ₹5 குடுப்பாங்க. உண்மைதானே வச்சுக்கோங்க. ஆனா நீங்க குடுக்குறபோது, அத நீங்க நல்ல விதமா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடக்குன்னா, அதையும் ஷூட் பண்ணி அதையும் போடாதீங்க. தயவு செஞ்சு நல்ல விஷயத்த ஷூட் பண்ணீங்க, நீங்க போட்டீங்கன்னா, நீங்களும் பேசுபடு பொருளா ஆக மாட்டீங்க. நீங்க நல்ல விஷயத்த பண்றீங்கன்றத, அதே நல்ல விஷயத்த பார்த்து இன்னொருத்தவங்களும் கண்டிப்பா அந்த நல்ல விஷயத்த செய்வாங்க. இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் குடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு வந்திருக்கோம்னா, உங்களோடத பார்த்து இன்னொருத்தவங்க மாறுனாங்கன்னா, அவங்களோடத பார்த்து அடுத்த பேர் மாறுவாங்க. அது மாரி ஒவ்வொருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க மாறணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நம்ப ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கோம். நம்ம ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கோம். நம்ம வந்து மக்களுக்கு என்ன சொல்லி தரோம்? அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர, என்ன பார்த்து இவன் கெட்டு போயிட்டான். இந்த யூடியூபரே பண்றான். அடுத்த யூடியூபர் பண்ண மாட்டானா என்ன? அவன் பண்றான், நான் பண்ணா என்ன? இவ்ளோ பெரிய காசு இருக்கு. இவங்களே இப்படி பண்றாங்க. நமக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்கள பார்த்து வேற ஒருத்தவங்க மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு மனிதர்களா மதிங்க. உங்ககிட்ட இருக்கும்போது தயவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு குடுங்க. உங்ககிட்ட ₹10 இருக்கா? சில பேர் நான் பார்த்துருக்கேன். ரோட்ல போம்போது, ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் போம்போது நான் பார்த்துருக்கேன். யாசகம் கேட்பாங்க இல்லைங்களா? குடுப்பாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. அது இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. "பாப்பா, நானும் உன் நிலைமையில தான் இருக்கேன். என்கிட்டயே காசு இல்லன்னு." அவங்க அவங்க நிலைமையில நம்ம இல்ல. அவங்க ட்ரெஸ் போடாம, வீடு வாசல் இல்லாம இருக்காங்க. நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க. நீ வேலைக்கு போற. அன்னைக்கு சூழ்நிலைக்கு உன்கிட்ட காசு இருக்காது. மாச கடைசியா இருக்கும். இது 2த்துக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. நீ ஒரு வீட்ல வாழுற. உனக்கு குடிசை வீடோ, ஏதோ ஒரு வீடோ, உனக்கு சாப்பிடுறதுக்கு 3 வேள சாப்பாடு கிடைக்குது. ஆனா அங்க கிடையவே கிடையாது. நெறைய பேர இந்த மாரி வார்த்தைய சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். தயவு செஞ்சு அத சொல்லவே சொல்லாதீங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. உன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். கிடையவே கிடையாது. அவங்க நிலைமையில நீ இல்ல. அவங்க நிலைமையில நீ இருந்தா ட்ரெயின்ல போவே மாட்ட. நல்லா ட்ரெஸ் பண்ணி நீ வேலைக்கு போமாட்ட. அத சொல்லவே சொல்லாதீங்க. உங்ககிட்ட ₹10 இருக்கா? உன்னால ₹2 உங்களுக்கு குடுக்க முடிஞ்சா தயவு செஞ்சு குடுங்க. இல்லையா, தயவு செஞ்சு அமைதியா போயிடுங்க. அத விட்டுட்டு உன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். இந்த மாரியான வார்த்தைகள்லாம் அவங்க கிட்ட தயவு செஞ்சு விடாதீங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த மாரி ஆட்கள வளர்த்து விட்டது நாம தான். ஸோ இர்ஃபான் மேலயும் மொத்த தப்பும் கிடையாது. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. தயவு செஞ்சு நல்ல நல்ல சேனல்ஸா தேடி பாருங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க அதாவது ஹெல்ப் பண்ற நெறைய சேனல்ஸ் இருக்கு. உண்மையாலே ஹெல்ப் பண்ற நெறைய சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல்ஸ்ல போய் பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க அந்த சேனல் கூட பண்ண வேண்டாம். அவங்க ஹெல்ப் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களோட கான்டாக்ட் எப்படியாவது வாங்கிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அந்த மாரியான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில பேர் கமெண்ட்லலாம் நான் பார்ப்பேன். இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரியான மக்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு மனசு இருக்குதுன்னும்போது, அவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள்ட்ட ₹10 இருந்ததுன்னா தயவு செஞ்சு ₹2 குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவன் ₹2 கூட இல்லாம இருக்கான். ஆனா நம்மகிட்ட ₹10 இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கவனுக்கும் ₹10 வச்சிருக்கான். நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க் யூ.